1000 முறை நீங்கள் எழுத தேவையில்லை. ஆனால் அந்த பொருளை உபயோகிக்கிற நேரத்தில் ஒரு முறை அதை நன்றி உணர்வோடு நினச்சி பார்த்தீங்கன்னா போதும். சரிப்பா இதெல்லாம் பண்ணிடுறேன்ப்பா, அடுத்த வாரமே வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்ணில் படாத வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். மெதுவாக உங்களோட ஆழ்மனம் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறத நிறுத்திட்டு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். The Seventh Sense. இந்த நன்றி உணர்வு அப்படின்றது என்னைக்காவது நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை அது வெறும் பழக்கம், நம்மளோட மனநிறைவுக்காக சொல்லிக்கிறது அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில் இதுக்கான பதிலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு 2 கைதிகளை என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு குகை சிறை, ஒரு சிறை அது குகை, அதில் போட்டு அடைச்சிவிட்டார். அந்த குகையில் ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும்தான் இருந்தது. அது வழியாக தான் அவங்க எட்டி பார்த்துக்கணும், வெளி உலகத்தையே பார்த்துக்கணும். அந்த குகை ரொம்ப இருட்டாகவும் பயங்கரமாகவும் தப்பிக்கலாம் வாழலாம் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு குகையாக இருந்தது, சிறையாக இருந்தது. முதல் கைதி அப்படியே அந்த ஜன்னல் வழியாக அப்படியே எட்டி பார்க்குறான். சேறு குப்பை இதெல்லாம் வெளியில் கிடக்குது. அவன் அதனால் வாழ்க்கை அப்படியே வெறுத்து புலம்பிகிட்டே இருக்கிறான். என் வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த சேத்தையும் குப்பையும் பார்த்து புலம்பிகிட்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது அப்படின்னு நம்பவே ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா உள்ளே பார்த்தாலும் இருட்டு, வெளியில் பார்த்தாலும் சேறு குப்பை. அதே ஜன்னல் அதே குகை தான் இன்னொரு கைதிக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வித்தியாசமாக கீழே பார்க்கல, அவன் மேலே பார்க்குறான். அவனுக்கு பகலில் வானம் தெரிஞ்சுது, ராத்திரியில் மேகங்கள், நட்சத்திரங்கள், நிலா இதெல்லாம் தெரியுது. அடடா நம்ம இந்த ஜெயிலில் குகையில் இருந்தாலும் என்ன ஒரு அழகான அற்புதமான காட்சி அப்படின்னு அவன் பார்த்து அப்படியே ஒரு ஆச்சரியப்படுறான். நம்ம என்ன உயிரோட தான்ப்பா இருக்கிறோம், நமக்கு என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்புகிறான். இன்னும் கூட நம்ம நல்லா முயற்சி பண்ணலாம், வெளியில் போனதுக்கப்புறம் நல்லா வாழ முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கூட அவன் நம்பிக்கையாக இருக்கான். இதே வாடிக்கையாக அந்த முதல் கைதி புலம்புறான், 2வது கைதி அப்படியே உணர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறான். இதே மாதிரி போயிட்டு இருந்தது. 1 வருஷம் கழிச்சு அந்த மன்னர் 2 பேர் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் கொடுத்துட்டார். 2 பேர் ஜெயிலை விட்டு வெளியே வராங்க. அந்த ஃபஸ்ட்டு கைதி அதான் அது சேத்தையும் குப்பையும் பார்த்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எங்கே போனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையே வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஐயோ வேண்டாம், அது வேண்டாம், அதில் இது தப்பாயிடும், இதில் வேண்டாம், இது தப்பாயிடும் அப்படின்னு அந்த ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அதில் என்ன ஆபத்து இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னே தேடிட்டு இருக்கான் அந்த ஃபஸ்ட்டு கைதி. 2வது கைதி என்ன பண்ணுறான், அப்படியே இந்த சின்ன சின்ன வாய்ப்பு கூட அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி புதிய மனுஷங்களை சந்திக்கிறான், நம்பிக்கையாக சந்திக்கிறான், பேசுகிறான், புதிய பாதைகளை, அதாவது வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்யக்கூடிய பாதைகளை தேர்ந்தெடுக்கிறான். மெதுவாக அவனோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்குது. இப்போது இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த 2 பேர்த்துக்கிட்ட மாறினது என்ன? ஒரே குகை ஜெயிலு, ஒரே ஜன்னல், எது அவங்க வாழ்க்கையை மாற்றுச்சு? ஒருத்தர் எதுவுமே பண்ணாமல் ஸ்டக்காகி நிற்கிற, அப்படி இன்னொருத்தர் வெளியே நல்லா வாழ்க்கையில் ஜெயிச்சு அவரோட வாழ்க்கையை சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. மாறினது என்ன? இந்த 2 பேர்த்துக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்களோட பார்வை, அவங்களோட கவனம், அவங்களோட மனநிலை. பல நேரங்களில் நம்மளும் இந்த முதல் கைதி மாதிரியே வாழ்கிறோம். நமக்கு இல்லாததை மட்டும் அப்படியே நினச்சிக்கிட்டு இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையிலேயே மூழ்கிட்டு அப்படியே நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு 1000 நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதையெல்லாம் மறந்துட்டு அந்த நடக்காத ஒரு விஷயத்த, இல்லை நடந்த ஒரு கெட்ட விஷயத்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு அதுலேயே இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடாது, ஆனால் என்னென்னா நம்மளோட கவனத்திலிருந்து அது மறைஞ்சிருது. கிடைச்சதை சாதாரணமாக எடுத்துக்கிறோம், கிடைக்காததை ரொம்ப பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணுறோம். இதனால் எவ்வளோ கிடைச்சாலும் பத்தலை அப்படின்ற உணர்வே இருக்குது. எவ்வளோதான் நம்ம முன்னேறி வந்திருந்தாலும் இன்னும் என்னமோ பின்னாடியே இருக்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லுது. இது ஏன் நடக்குது அப்படின்னு வாங்க ஒரு சின்ன பரிசோதனை பண்ணி பார்த்துருவோம். இப்போ இந்த விரல் தெரியுது இல்லைங்களா, இப்போது உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த விரல் ரொம்ப பெருசாக தெரியும், மொத்த ஸ்க்ரீனையுமே மறைச்சிருக்கும். இப்போ இதே விரல் தான் இப்போ உங்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த விரல் தெரியும். இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதையே நீங்கள் நினச்சிட்டு அதை பெருசாக பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உலகமே மறந்து போயிடும். அந்த பிரச்சனை மட்டும்தான் பெருசாக தெரியும். உண்மையிலுமே அந்த பிரச்சனை பெருசாக இருக்கிறதுனால கிடையாது, உங்கள் கவனம் ஃபுல்லாக அதே பிரச்சனையில் மூழ்கி இருக்குது. இப்போ நன்றி உணர்வோடு இருந்தால் அந்த பிரச்சனை அழிஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அழியாது. அந்த பிரச்சனையும் இருக்கும், ஆனால்
கூடவே வாய்ப்புகளும் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நன்றி உணர்வுன்னு சொல்லும்போது அதில் என்னென்ன தப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். நன்றி உணர்வு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களெல்லாம் லிஸ்ட்டை போட்டு எழுதி நம்ம வந்து ஒரு 108 தடவை அதுக்கெல்லாம் நன்றி, இதுக்கெல்லாம் நன்றி, காருக்கு நன்றி, பைக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி இப்படி சொல்கிறது இல்லை. இது நன்றி உணர்வு கிடையாது. அதே மாதிரி தினம் 10 விஷயத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு எழுதுறது, இதுவும் நன்றி உணர்வு கிடையாது. இது எல்லாமே உங்களோட கான்சியஸ் மைண்டோட இது நின்றோம். ஆழ்மனம்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெருசு, அது சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த கான்சியஸ் மைண்டில் தான் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் பயிற்சி எல்லாம் போகுமே ஒழிய இந்த சப்கான்சியஸ் மைண்ட், இந்த ஆழ்மனம் அப்படின்ற ஒன்றுக்கு போகவே போகாது. நீங்கள் இந்த ஆழ்மனம் விழிச்சிருக்கிற நேரம் காலையில் இல்லை இரவு நேரங்களில், அதாவது தூக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த நன்றி உணர்வை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பொருட்கள், நல்ல மனிதர்கள், நல்ல நட்பு உறவுகள் எல்லாத்தையும் ஒரு சில வினாடி உணருங்க. அதை வெறும் வார்த்தையாக இல்லை, ஒரு அனுபவமாக உணருங்க. இந்த உணர்வோட ஒரு சில வினாடிகள் அப்படியே ஒன்றி போங்க. அதனோட மதிப்பை உணருங்க. அது எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு உணருங்க. இதை உதாரணத்துக்கு ஒரு காரு, பைக்கு, ஒரு கம்ப்யூட்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தம் செய்கிறது மூலமாக அதுக்கோட நன்றி உணர்வை வெளிப்படுத்தலாம். அதை நன்றி உணர்வோடு நினச்சி பார்த்தீங்கன்னா போதும். சரிப்பா இதெல்லாம் பண்ணிடுறேன்ப்பா, அடுத்த வாரமே வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஆனால் நிச்சயமாக ஒரு சில மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். உறவுகளில் இந்த குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. கொஞ்சம் இது இல்லையே, இது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம், அதில் இருக்கிற அழுத்தம், மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். முடிவெடுக்கிற திறன் கொஞ்சம் அதிகரிக்கும். கண்ணில் படாத வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். புதிய சிந்தனை தானாகவே வரும். பயத்தை உருவாக்குற மனசு பாதையை தேடுற மனசாக மாறும். பற்றாக்குறையை தேடுற மனசு வாய்ப்புகளை தேடுற மனமாக மாறும். பிரச்சனையை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிற மனம் வலிமையான மனமாக மாறும். மெதுவாக உங்களோட ஆழ்மனம் உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறத நிறுத்திட்டு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கை டக்குன்னு மாறிடாது, ஆனால் மெதுவாக நீங்களே மாற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மாறும்போது உங்கள் கவனம் மாறும். கவனம் மாறுச்சு அப்படின்னா உங்களோட முடிவு, செயல் இது எல்லாமே மாறும். நாளையிலிருந்து நன்றி உணர்வோடு இருக்கிற மாதிரி நடிக்க முயற்சிக்க வேணாம். அது ஒரு சடங்காக மாற்ற வேணாம். நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், கூட இருக்கிற நபர்கள், அவங்களோட நன்றி உணர்வாக ஒரு சில நிமிடங்கள் வாழ பழகுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருந்தாலும் இந்த நன்றி உணர்வோட வாழ்கிறத உங்கள் வாழ்க்கைன்னு ஒரு பகுதியாக, உங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு பகுதியாக, இல்லை நீங்கள் பார்க்குற கோணத்தையே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே இந்த நன்றி உணர்வோட வாழ ஆரம்பிங்க. இந்த நன்றி உணர்வு எழுதுகிற பழக்கம் கிடையாது, உணர்கிற பழக்கம். இது வந்து அதிசயத்தை, எந்த அதிசயத்தையும் உருவாக்காது, ஆனால் அதிசயத்தை உருவாக்குற மனிதர்களை கண்டிப்பாக உருவாக்கும். இதை செயல்படுத்தி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பர் டாப்பிக்கோட சந்திப்போம். நன்றி.